வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. டிஎன்பிசி சமீபத்தில் குரூப் 4 மற்றும் குரூப் 2 இரண்டு தேர்வுகளுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ் தகுதி தேர்வு என்ற சிலபஸ் அடிப்படையில் ஒரு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த குரூப் 4 மற்றும் குரூப் 2A நியூ சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. 85% பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் தகுதி தேர்வு இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் நாம் இதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு 50 தேர்வுகள் தமிழ் தகுதி தேர்வு டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்டுள்ளது. 2022 இந்த தகுதி தேர்வானது டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 50 தேர்வுகளில் நடைபெற்ற கேள்விகளை நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். முதல்ல 2022 நடைபெற்ற தமிழ் தகுதி தேர்வு இந்த கொஸ்டின் தான் நம்ம ஆல்ரெடி 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம். நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி காமன் டெலிகிராம் குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாம்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம காமன் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெலிகிராம் லிங்க்கினுடைய குரூப்பினுடைய லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு டிஎன்பிசி அடிக்கடி மாற்றக்கூடிய மற்றும் வெளியிடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு வரும். குரூப் 2 குரூப் 4க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்பில் வாங்கிட்டு வரும். இப்போ நம்ம 51வது கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். 6 இச்சொல்லுக்கு இரு பொருள் தருக. ஒரு சொல் பல பொருள் என்ற டாபிக் உங்களுக்கு இந்த நியூ சிலபஸில் இலக்கண பகுதியில் கேட்டிருக்காங்க. அதில் இருந்து தான் ஒரு கொஸ்டின்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க. 6 இச்சொல்லுக்கு இரு பொருள் தருக. 6 என்பது நதியை குறிக்கும். மற்றொரு பொருள் என்ன என்பது எண் 1 2 3 4 5 6. ஸோ அப்போ 6 என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா இரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நதியை குறிக்கும். நதினா ரிவரு. எண் என்பது நம்பர். அடுத்து 52 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் கோடிட்ட இடத்தை நிரப்புகின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. 8 தொகை நூல்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. தவறு. 10 தொகை நூல்களில் ஒன்றும் கிடையாது. 50 காப்பியங்களில் ஒன்று தான் மணிமேகலை. மணிமேகலை என்பது 50 காப்பியங்களில் ஒன்று. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 50 காப்பியங்களில் குறிப்பிடக்கூடிய நூல்கள். அதில் ஒன்று தான் மணிமேகலை. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க. இணைப்பு சொல் என்பது ஆதலால், அங்கே, ஏனென்றால் இது மாதிரி 2 சொற்களை இணைக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் தான் இணைப்பு சொல்லுன்னு சொல்லுவாங்க.
இதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மழை நன்கு பெய்தது, டேஸ் எங்களால் விளையாட முடியவில்லை. மழை நன்கு பெய்தது, டேஸ் எங்களால் விளையாட முடியவில்லை. இந்த கோடிட்ட இடத்தில் என்ன இணைப்பு சொல் வருன்றதை நம்ம இந்த 4 ஆப்ஷனை படித்து பார்த்தா நமக்கு தெரியும். மழை நன்கு பெய்தது, ஏனென்றால் எங்களால் விளையாட முடியவில்லை. இது ஏனென்றால் என்பது சரியான இணைப்பு சொல் அல்ல. அடுத்து பி பாருங்க, மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. இதுதான் நமக்கு ஒரு சரியான இணைப்பு சொல். எனவே என்பதுதான் சரியான இணைப்பு சொல். அடுத்து பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிக. இது இணைப்பு சொல் தான் கேட்டிருக்காங்க. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். டேஸ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. இதற்கான சரியான இணைப்பு சொல் ஏனெனில். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸ்ல இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அறிவுச்சாரம் பாடலை எழுதியவர், என்ன வினா வரும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா யார். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்னு வரும். எவர்னா பலரை குறிக்கும், எவர்னா அதுவும் தவறானது, யாரால்னா ஒரு திருத்தம் குறிக்கும். அறநெறி பாடலை எழுதியவர் யார், இதுதான் சரியான வினாச்சொல். அடுத்தும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஐம்பெருங்காப்பியங்கள் டேஸ். ஐம்பெருங்காப்பியங்கள் என்பது பல நூல்கள், அதாவது 5 நூல்கள் இருக்கு, அதனால ஒருமையில் வராது, யாவைன்னு வரும். ஐம்பெருங்காப்பியங்கள் யாவைன்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். சிங்கம் டேஸ் சரியான சொல். சிங்கம் முழங்கும். சிங்கம் முழங்கும், இதுதான் சரியான சொல். அடுத்து மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க. மரபு சொல்லும் நம்ம சிலபஸ்ல இருக்கு. அதன் அடிப்படையில் தான் முதல் கொஸ்டினை பார்த்தோம். இந்த கொஸ்டினை பார்க்க போறோம். ஆட்டு டேஸ் வருகிறது. ஆட்டு மந்தை வருகிறது. ஆட்டு கூட்டம்னு சொல்லக்கூடாது, ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். சரியான மரபு சொல் ஆட்டு மந்தை வருகிறது. ஆடுகள் கோர்வாக சேர்ந்து வர்றதா ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். இதுவும் மரபு சொல் இளமை பெயர் கேட்குறாங்க. புலியின் இளமை பெயர், ஆன்சர் பார்த்தீங்கன்னா பரல். புலி பரல்னு சொல்லுவாங்க. இதுதான் புலியினுடைய இளமை பெயர். அடுத்து கீழ்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி. பேச்சு வழக்கு என்பது நாம பேசக்கூடியது. எழுத்து வழக்கு என்பது முறைப்படி, இலக்கண முறைப்படி நாம எழுதுறது தான் எழுத்து வழக்கு. இங்க பேச்சு வழக்கு சொற்கள் கொடுத்து சரியான எழுத்து வழக்கு சொற்கள் என்னன்னு கேக்குறாங்க. வருவியா, வந்ததா, வந்தாய், வருவாய், வந்தியா, வந்தாயா, வருகிறாய், வருவாய். இதில் பார்த்தீங்கன்னா வந்தியான்றது ஒரு பேச்சு வழக்கு. அதற்கு எழுத்து வழக்கு வந்தாயா என்பதை எழுத்து வழக்கு. நீ நேற்று இங்கு வந்தாயா என்று நம்ம ஒரு லெட்டர் எழுதுவோம். இதுதான் எழுத்து வழக்கு. அதை பேசும்போது நீ அங்கே வந்தியா அப்படின்னு கேட்போம். அதுதான் வந்தியான்ற பேச்சு வழக்கு கொடுத்துட்டு எழுத்து வழக்கு கேட்பாங்க. இதையே மாற்றியும் கேட்பாங்க. வந்தாயா என்ற எழுத்து வழக்கு சொற்களை பேச்சு வழக்காக மாற்றுன்னு கேட்பாங்க. அப்போ வந்தியா என்பதுதான் அதனுடைய பேச்சு வழக்கு.
அடுத்து வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாசல். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாசல். அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா 62வது கொஸ்டின்லேருந்து 66 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த பேரால என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனுடைய வழக்கம். வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான். இந்த பேராவை நல்லா படிச்சிட்டோம்னாலே 5 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். எங்கேயுமே நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. முதல் கேள்வி, முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான்? ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, தாத்தா வீட்டிற்கு சென்றான்னு போட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, தாத்தா. அடுத்தது, தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன? அதிலே கொடுத்துருக்காங்க செவலை. அடுத்து, முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான்? பொங்கல். இந்த 5 கொஸ்டின் ஈஸியா நம்ம எடுத்துடலாம். முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா காய்கறிகள். எல்லாமே அந்த பேராலே இருக்கு. செவலை என்பது எதை குறிக்கும்னா காளை. காளை மாட்டினுடைய பெயர் தான் செவலை. இந்த கொஸ்டினை ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்க, சொல் பொருள் பொருத்துக. ஒரு சொல்லுக்கான பொருள் என்னன்னு கேட்பாங்க. சொல்லும் பொருளும் என்ற ஹெட்டிங்ல இருந்து கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா குருளை. குருளை என்பது பார்த்தீங்கன்னா குட்டியை குறிக்கும். கல் என்பது மலை. மல்லல் என்பது வளம். செரு என்பது வயல். சொல் பொருள் புக்கில் உங்களுக்கு ஒரு லெசன் முடிஞ்ச உடனே ஒரு செய்யுள் முடிஞ்ச கொடுப்பாங்க சொல் பொருள். அதை படித்தாலே நம்ம இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 68, இதுவும் சொல் பொருள். மட்டு என்பது அளவு. வையம் என்பது உலகம். பேணி என்பது பார்த்தீங்கன்னா பாதுகாத்தல். நித்தம் நித்தம் என்பது நாள்தோறும். அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 69, இதுவும் சொல் பொருள் தான். கருணை என்பதுனா இரக்கம். மாறினா மழை நமக்கு தெரியும். பூதளம் என்பது உலகம். பூதாளம்னா உலகம்னு நமக்கு தெரியும். அடுத்து கும்பி என்பது வயிறை குறிக்கும். கும்பி என்பது வயிறை குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, பின்வருவனவற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சொல்றாங்க. ஆ, இ இது ரெண்டும் தான் சரியான இணைன்னு சொல்றாங்க. புல் என்பது புற்கள். பூ என்பது பூக்கள். இது இரண்டும் தான் சரியான இணைன்னு சொல்றாங்க. அடுத்து, காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக. நாற்காலி என்பதுதான் இதுல காரண பெயர். 4 கால்கள் உடைய ஒரு பொருள் தான் நாற்காலி. 4 கால்களை உடையதான் நாற்காலி. 4 கூட்டல் காலி, நாற்காலி. மரம், மண், காற்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இயற்பெயர். இயற்கையிலே அந்த பெயர் வச்சிருக்காங்க. நாற்காலி என்பதுதான் காரண பெயர். 4 கால்கள் உள்ள காரணத்தால் அது நாற்காலின்னு சொல்றோம். அடுத்து, கலைச்சொல் அறிதல். நம்ம கலைச்சொல் அறிதல்னு பார்த்து நிறைய ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. மருத்துவம், கலை, அறிவியல், தொழில்நுட்பம். இது மாதிரி இந்த ஹெட்டிங்கில் கேப்புன்னு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஹீரோ ஸ்டோன்னு கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல். எல்லாமே நம்ம தமிழ் புத்தகத்தில் பேக் சைடில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சிங்க. முக்கியமானது. கண்டிப்பாக ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, கேட்டிருக்காங்க கலைச்சொல் அறிதல். மீடியா. மீடியானா ஊடகம்.
74வது வழுவு சொல்லற்ற தொடரை எழுதுக. வழுவு சொல்லற்றனா ஊசியில் நூலை கோத்தான். ஊசியில் நூலை கோத்தான், இதுதான் சரியானது. வழுவு சொல்லற்றது. கோத்தான் வரணும். கோர்த்தான் என்பதும் தப்பு. கோர்ப்பான் என்பதும் தப்பு. கோர்க்கலாம் என்பதும் தப்பு. ஊசியில் நூலை கோத்தான் என்பதுதான் சரியானது. இதுவும் மரபு சொல் அல்லது வழுவு சொல்லற்ற சொல்லை கண்டுபிடி என்ற ஹெட்டிங்லேருந்து கேட்பாங்க. அடுத்து வழுவற்ற தொடர் எது? அதை செய்தது நான் அல்லேன். ஒருமை பார்த்தீங்கன்னா அல்லேன்னு வரணும். அதை செய்து நான் அன்றுன்னு வருது, அது தவறு. அதை செய்தது நான் அல்லேன் என்பதுதான் சரியானது. இது வழுவு சொல்லற்ற வாக்கியத்தை கண்டுபிடி என்ற நியூ சிலபஸ் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து பொருந்தும் இணையை காண்க. இதுவும் சொல் பொருளை குறிக்கும். பிலம்னா மலை குகை. பிலம் என்பது மலை குகையை குறிக்கும். கரீனா யானையை குறிக்கும். பரீனா தான் குதிரை. ஸோ அது ஏவும் தவறு. அறுவர் காலன் என்பது இதுவும் தவறு. மரளினா புதர்னு சொல்கிறேன், இதுவும் தவறு. பிலம்னா மலைக்குகை, இதுதான் சரியான இணை. அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை காண்க. ஐ மற்று. இதில் பார்த்தீங்கன்னா மா என்பதுதான் சரியா வேறுபட்ட ஒன்று. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இணைப்பு சொல்களை குறிக்கும். அப்போ பொருந்தா சொல் எதுனா மா. அடுத்து சேர்த்து எழுதுக. இது நம்முடைய சிலபஸ்ல இலக்கண பகுதி 25 கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. அதில் சேர்த்து எழுத பிரித்து எழுதுன்னு முதல் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. பாட்டு கூட்டல் இருக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாட்டு இருக்கும். பாட்டு கூட்டல் இருக்கும். இதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்குறாங்க. பாட்டு இருக்கும். 2 என்பது பார்த்தீங்கன்னா இட்டு பிளஸ் இ பிளஸ் என்று பிரியும். அப்போ 2 என்பது இட் பிளஸ் டி, அதாவது அதில் இட்டு இணை எழுத்து போயிட்டு டி என்பது நமக்கு சேரும். அப்போ பாட்டு இருக்கும்னு இது சரியான ஆன்சர். அடுத்து குடந்தை டேஸ் என்பதை மரபு என்னன்னு கேட்குறாங்க. மரபு சொல்லை கண்டுபிடி என்ற நியூ சிலபஸ்ல ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஊர்களுடைய பெயர் எப்படி காலப்போக்கத்தில் மாற்றம் அடைந்துள்ளது என்பதை மருவுன்னு சொல்லுவாங்க. குடந்தை என்பது தற்போது எப்படி இருக்குன்னா கும்பகோணம். கும்பகோணம் தான் மருவி குடந்தை. குடந்தை என்பது மருவி கும்பகோணம்னு வந்திருக்கு. குடந்தை டேஸ் என்பதன் மருவு. கும்பகோணம் என்பதன் மருவு சொல் தான் குடந்தை. அதுபோல புதுகை. புதுகைனா புதுக்கோட்டையை குறிக்கும். புதுவைனா புதுச்சேரியை குறிக்கும். மதுரை என்பது மதுரை என்றிருந்த மதுரையை குறிக்கும். ஸோ இது மாதிரி தான் மருவி பெயர்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அடுத்து தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக. இப்போதான் பார்த்தோம். புதுச்சேரி என்பது புதுகைன்னு சொல்லியிருக்காங்க. புதுவை தான் புதுச்சேரி. புதுகை என்பது புதுக்கோட்டையை குறிக்கும். மற்ற 3 ஆப்ஷனுமே சரிதான். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஏன்னா ஒரு 50 ஊர் பேரில் 50 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை மட்டும்தான் ரிப்பீட்டடாக கேட்க முடியும். வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமில் இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால தான் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி மாணவர்களுக்கு தேவையான வீடியோக்கள் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து தேர்வுகளுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸ் ஆகட்டும், பாலிட்டி ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், தமிழாகட்டும், அனைத்து தேர்வுகளுக்கும் தேவையான அனைத்து மெட்டீரியல்ஸுமே வீடியோ வடிவிலும்
பிடிஎஃப் படிவிலும் அதில் லிங்கில் கொடுத்துருப்பேன். மாணவர்கள் தவறாமல் ஜாயின் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளுக்கான ஒரு டெலிகிராம் குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அனைத்து மெட்டீரியல்ஸும் பிடிஎஃப் வடிவிலும் வீடியோ வடிவிலும் ஆன்லைன் கிளாஸஸும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் அந்த டெலிகிராம் குரூப்பில் நம்ம தருவோம். யூஸ் பண்ணிங்க. அடுத்த கேள்வி, சரியான ஊர் பெயரின் மறுவை சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா நாகை. நாகை என்பது நாகப்பட்டினம் தான் மருவி நாகைன்னு இப்பொழுது அழைக்கப்படுது. இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஊர் பெயரின் மறு சொல். புதுவை என்பது ஆல்ரெடி பார்த்தோம். புதுச்சேரியை தான் புதுவைன்னு சொல்லுவோம். புதுகை என்பது புதுக்கோட்டையை குறிக்கும். இது தவறாக கொடுத்துருக்காங்க. மயிலை என்பது மயிலாடுதுறையை மருவின்னு கேட்குறாங்க. சென்னையில் உள்ள மயிலாப்பூரினுடைய மருவு சொல் தான் மயிலம். அடுத்த கொஸ்டின், கான்வர்சேஷன் என்பது இது பார்த்தீங்கன்னா இணையான தமிழ் சொல்னு கொடுத்துருப்பாங்க அல்லது டிரான்ஸ்லேஷன் கொடுப்பாங்க. இந்த ஹெட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கான்வர்சேஷன் என்பது உரையாடல். இது ஆங்கிலத்திலையும் கான்வர்சேஷன் கொடுத்துட்டு அதனுடைய மொழியாக்கம் என்னன்னு கேட்பாங்க. உரையாடல். அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க, பிளாசபர். பிளாசபர்னா மெய்யியலாளர். மெய்யியலாளர் தான் பிளாசபர்னு சொல்லுவாங்க. அடுத்து, நிலவும் வானும் போல இவ்வோமை கூறும் பொருள் விளக்குக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை. நிலவும் வானமும் எப்பொழுதும் ஒன்றாக இருக்கும். நகையும் சதையும் போல இது போல எல்லாம் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை. அடுத்து, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஓல்டு சிலபஸ்லையும் இருக்குது, இப்போ நியூ சிலபஸ்லையும் கேட்டிருக்காங்க. செய்வினை, செயற்பாட்டு வினை, பிறவினை எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாட்டு கபிலனால் பாடப்பட்டது என்பது செயற்பாட்டு வினையை குறிக்கும். ஆல் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஆல் என்ற கபிலனால். பாட்டு கபிலன் பாடினால்னு வந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்வினை. கபிலனால் பாடப்பட்டது என்று வரும்பொழுது அது பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு வினை வாக்கியத்தை குறிக்கும். அடுத்து, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஒரு செயலை தானே செஞ்சா அது தன்வினை என்று குறிக்கப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா மாணவன் மனம் திருந்தினான். மனம் திருந்துதல் என்பது அவனே திருந்தினாதான் திருந்த முடியும். அப்போ தானே திருந்தியதால் இது பார்த்தீங்கன்னா மாணவன் மனம் திருந்தினான் என்பது தன்வினை வாக்கியத்தை குறிக்கும். அடுத்து, ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கம் போல தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. அப்போ என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. இங்க பாருங்க, குடம், தவில், சிங்கம் போன்ற தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன கொடுத்துருக்காங்க. அப்போ ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் இதற்கான கேள்வி. அடுத்து, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். இதற்கான கொஸ்டின் என்னன்னு கேட்குறாங்க. பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இதுதான் சரியான கொஸ்டின். அடுத்து அதே மாதிரி கேள்விதான். பெருஞ்சித்திரனார் பாவலேறு என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இந்த கொஸ்டின் எப்படி வரும்னா, பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் தான். நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாலோ இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறலாம். என்னுடைய இந்த வீடியோஸஸ் நான் போகிற வீடியோஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 95+ தமிழில் கன்ஃபார்மாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தணும். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை சரியான சென்டென்ஸ் எதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சி ஆர்டர் பண்ணோம். மணிமேகலை
மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். இதுதான் வந்து சரியானது. மற்றதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அப்பதான் புரியும். மணி பல்லவ தீவிற்கு சென்றாள் மணிமேகலை. இது வந்து ஒரு சென்டென்ஸா நமக்கு வந்து அமையல. அடுத்து பாருங்க, மணிமேகலை சென்றால் மணி பல்லவ தீவிற்கு. இதுவும் வந்து ஒரு சரியான ஆர்டர்ல வரல. அடுத்து பல்லவ தீவிற்கு மணிமேகலை சென்றால். இதுவும் வந்து சரியானது கிடையாது. மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்தும் இதே மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான ஆன்சர் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். இது மாதிரி பழமொழியும் நமக்கு ஆர்டர் படி கேட்பாங்க. நம்ம பழமொழியும் புக் பேக் பின்னாடி இருந்தால் அதை படிச்சுக்கலாம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதுவும் பாருங்க, கல்லாமை இல்லாமை ஆக்குவோம். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். இதுதான் வந்து சரியான சொற்றொடர். அடுத்து வாய் என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை எழுதுக. இது பழைய டாபிக்லயும் இருக்கு. ஸோ புதிய சிலபஸ்லையும் கேட்குறாங்க. வேர்ச்சொல் கொடுத்து வினைமுற்று வினையாளனையும் பெயர் இது மாதிரி வந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ வாய் என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்தவர், அவர், வந்தவர். இதுதான் பார்த்தீங்கன்னா விளையால் அணையும் பெயர். அடுத்து அழை என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர். தொழிற்பெயர் என்பது அழைத்தல். 95வது கேள்வி, வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்றுக. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோல. வினையெச்சம் என்பது முற்று பெறாத ஒன்றை தான் வினையெச்சம் சொல்லுவாங்க. இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உ ஆ என்ற எழுத்துக்களை உயிரெழுத்துக்களை கொண்டு முடியும். அதில் ஆ என்ற உயிரெழுத்து கடைசியாக பெற்று உச்சரிப்பில் வருமானால் அது பார்த்தீங்கன்னா பெயரெச்சம்னு சொல்லியிருக்கேன். பெரு என்பதன் வினையெச்சம் பெற்று. பெற்றவன் என்பது ஆல்ரெடி இறந்த காலத்தை குறிக்கும், முற்று பெற்ற ஒன்று. பெற்றான் என்பதும் முற்று பெற்றது. பெறுதல் என்பது தொழிற்பெயர். அப்போ அச்சம் என்பது முற்று பெறாத வாக்கியம் சொன்னேன். அப்போ பெற்று என்ற ஊ கொண்டு முடிவதால் இது வினையெச்சமாக நமக்கு தரப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, வருக வேர்ச்சொல்லை தருக. வேர்ச்சொல் என்பது ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்கும் அல்லது விழி வாக்கியமாக இருக்கும். வருக என்ற வேர்ச்சொல்லினுடைய வருக என்பதன் வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வா. வா என்ற ஒரு விழி தொடரில் அமைந்துள்ளது. அப்போ வா என்பதுதான் இதனுடைய வேர்ச்சொல். 97, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆன்சர் பாருங்க, ஒளி என்பது வெளிச்சத்தை குறிக்கும். ஒளினா சத்தத்தை குறிக்கும். சின்னலி. ஒளி என்பதுனா அழித்தலை குறிக்கும் அல்லது மறைதலை குறிக்கும். கழினா கழிச்சு நீக்கிறத குறிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து தவறானது. ஒளினா வெளிச்சம், ஒளினா லைட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் பி என்ற ஒளிக்குரிய வெளிச்சம் என்பதுதான் சரியான ஆன்சர். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 தான் சரி. நேர்விடை ஆடுவேன் என்பது நேர்விடை. ஆட தெரியுமானா ஆடுவேன் என்பது நேர்விடை. அது மாதிரி ஏவல் விடை என்பது நீயே செய். நம்ம ஒருத்தரை ஒரு செயலை செய்யும் போது அதை நீயே செய் என்று திருப்பி பதிலளிச்சா அது வந்து ஏவல் விடை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்ப்யூட்டர் இதனுடைய ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணினி. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். சிலது தான் பார்த்தீங்கன்னா கலை சொல் என்றதை ஆங்கிலத்தில் கொடுத்து தமிழில் கேட்பாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்கில் இருக்கிறது தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா சரி. வாலியன்டர்ஸ்னா பார்த்தீங்கன்னா தன்னார்வலர். நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்து சோசியல் ரிஃபார்மர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தவாதி. என்டர்பிரினர்னு தொழில் முனைவோர். இது எல்லாமே தெரியும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்டர்பிரினர் தொழில் முனைவோர்னு சொல்லுவாங்க. ஃபாரினர்னா வெளிநாட்டவர். ஸோ இதில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து
டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருக்கோம். 2022 நடைபெற்ற தமிழ் தகுதி தேர்வு இது பார்த்தீங்கன்னா இப்பொழுது டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்ட நியூ சிலபஸ் அடிப்படையாக கொண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு ஆண்டு நடைபெற்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்னுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான டெலிகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு முன்பு ப்ரீவியஸ் கொஸ்டினில் 50 கொஸ்டின் கேட்டிருக்கேன். பார்ட் 1னுடைய லிங்க்கும் தரேன். அதுலேயும் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக ஒன்று, சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பார்த்துட்டு பயன்பெறட்டும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.